ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டிமாண்டடான ஒரு ட்ரெயினுங்க. மைசூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற இல்லை மைசூர்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் போகிற மைசூர் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எல்லோரும் போட்ட வீடியோ தானே, நீ என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு. இருக்குங்க, எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் தான் விளாக் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்குமே விளாக் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச். நிறைய பேர் இந்த டைரெக்ஷனில் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. வேணால் கடலூர்லேருந்து மைசூர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மைசூர்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்லீப்பரில் டிக்கெட் புக் பண்ண எனக்கு 3AC கிடச்சிருக்குங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் ஜர்னிக்கு அட்வான்டேஜ்? சரி வாங்க உள்ளே போய் ட்ரெயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஜர்னியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மணி வந்து இப்போ 3:30 ஆச்சுங்க. 4:15 இங்கேருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மக்கள் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த விளாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தாங்க விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மக்கள் எல்லாத்துக்கும் விஷயம் சொல்லிவிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க உள்ளே போகலாங்க. நம்மளோட ட்ரெயின் தாங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 6ல் இருக்குங்க வண்டி. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, வேப் 7 KJM இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. நம்மளை ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. மைசூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் இந்த லோக்கோ புல் பண்ணும். அண்ட் ஈரோடுலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு லோக்கோ வரலாம், இல்லைன்னா இதே கூட வந்தாலும் வரலாம். அண்ட் திருச்சியிலேருந்து கடலூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு லோக்கோ வரும். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ரேக் ரிவர்சல் அண்ட் லோக்கோ ரிவர்சல் இருக்குங்க. ஸோ 3 இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கோ ரிவர்சல் ஆகும். அண்டர்சோட் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது அண்டர்சோட் மாதிரி தெரியல சொல்ல போனால், அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீன்லாம் பண்ணி. நீங்கள் யாராச்சும் மைசூர்லேயே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ட்ரெயினில் சீட் கிடைக்குங்க. மைசூருக்கு அப்புறம் பெங்களூர்லாம் வந்துருச்சுன்னா இந்த வண்டிக்கு சீட் கிடைக்கிறதே கஷ்டங்க அண்டர்சோடில். இந்த மைசூர் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே ஹிஸ்டரி இருக்குங்க. அது என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா ஜர்னியில் பார்க்கலாம் போக போக. நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் 8:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா அதை பற்றி பார்க்கலாம் நம்ம ஜர்னியில். அண்ட் நான் புக் பண்ண ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் வந்து S4ங்க. ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஆட்டோ அப்கிரேட் ஆகி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா B1ல் சீட் நம்பர் 8ங்க, சைடு அப்பர் கிடச்சிருக்கு. ஸ்லீப்பர் கிளாஸோட இன்டீரியர்ஸ் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நல்லா தொடச்சி கிடச்சி, இன்னும் ஈரம் கூட காயலை. மணி 3:15 ஆச்சு. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்கானு பார்க்க. இந்த சமயத்தில் க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு சல்யூட் பண்ணிடலாம். நம்ம நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க சொல்லப்போனால். இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம்னு பார்த்தா நமக்கு ஸ்லீப்பரில் கிடச்சது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோ அப்கிரேட் ஆகி 3 tier ACக்கு அப்கிரேட் ஆகிருக்குங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற போகிறேன். போகிறது இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆச்சு, சிக்னலும் போட்டாச்சு. கரெக்டாக ஆன் டயத்துக்கு 4:15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர்லேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சுங்க நம்ம மைசூர் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ். மால்குடி எக்ஸ்பிரஸ், KSR பெங்களூர் மைசூர்.
நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட் ஹால்ட்டான மாண்டியா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் MYA. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட் தான் ஸ்டாப்பு. ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்திருக்கு வண்டி சொல்ல போனால். அண்ட் இப்போ வாங்க இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா ட்ரெயின் நம்பர் 16232 மைசூர்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் போகிற மைசூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு கூட சொல்லிடலாம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் 6:15 மைசூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8:35 கடலூர் போர்ட் போய் ரீச் ஆகும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் கடலூர் போர்ட்டில் வந்து மதியானம் 3:40 கிளம்பி உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8:35 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர் வந்து ரீச் ஆகும். டோட்டலாக 756 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16.5 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 மினிட் ஸ்டாப்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாண்டியாலேருந்து டிபார்ச்சர் ஆகிக்கோங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தூருங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட்டான மத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் MAD. இங்கே 1 மினிட் தான் ஹால்ட்டு. வந்தவொடனே சிக்னலும் போட்டாச்சு. நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து கெங்கேரிங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூருக்கும் கடலூருக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 25 ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரி கார் சர்வீஸ் இல்லைங்க. ஆனால் ஆன்போர்ட் கேட்ரிங் அண்ட் கேட்ரிங் இருக்குது. கேட்ரிங் வந்து எந்த ஸ்டேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர், கெங்கேரி, KSR பெங்களூர் அண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுங்க. இந்த 4 ஸ்டேஷனில் மட்டும்தான் கேட்ரிங் இருக்குது. பட் மைசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினில் சில வெண்டார்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீ, காஃபி, ஆட்டோ, இந்த மத்தூர் வடை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்டர் நீங்கள் மைசூர்லேயே பிக்கப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெங்களூரில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா பெங்களூர் தாண்டிட்டு உங்களுக்கு ஹொசூர், தர்மபுரி அந்த செக்ஷன்லாம் ஃபுல்லு காட் செக்ஷன்னால ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் இது பெட்டர். நீங்கள் பெங்களூர் இல்லைன்னா மைசூர்லேயே பிக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நான் வந்து என்னோடய ஃபுட்டை வந்து மைசூர்லேயே வாங்கிட்டேங்க. A to Bயில் ஒரு நூடுல்ஸ் வாங்கிட்டேன், வெஜ் நூடுல்ஸு. அதான் நம்மளோட நைட் டின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கிளைமேட் அந்த அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இருட்டிக்கிட்டு வர மாதிரி சுட சுட மத்தூர் வடை வந்து சேல் பண்ணிட்டு வந்தாங்க ட்ரெயினில். வெண்டார்ஸ் வந்து சேல் பண்ணாங்க. 2 வடை 30 ரூபா. நல்லா சூடாகவும் இருக்குது. ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கெங்கேரி வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் KGI. இது வரைக்கும் மைசூர்லேருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 127 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா August 1, 1997
திருச்சி டு பெங்களூர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மீட்டர் கேஜ் டயத்தில். அதுக்கப்புறம் பெங்களூர் டு மைசூர் அண்ட் திருச்சி டு தஞ்சாவூர் இந்த செக்ஷனில் பிஜி அதாவது ப்ராட்கேஜ் கன்வர்ஷன் ஒர்க் முடிஞ்சவொடனே இந்த ட்ரெயினை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கும் பெங்களூர்லேருந்து மைசூருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர் டு தஞ்சாவூர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர்லேருந்து கும்பகோணத்துக்கு அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 20, 2024 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் கடலூர் போர்ட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர் டு மயிலாடுதுறை இந்த பார்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 18 வருஷம் ரன் ஆகிருக்குங்க இந்த ட்ரெயின். சரி வாங்கங்க நம்ம இப்போ இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்த்தோம்லாம். மைசூர், மாண்டியா, மத்தூர், கெங்கேரி, கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி, பெங்களூர் கண்டோன்மெண்ட், கார்மேலாரம், ஒசூர், தருமபுரி, சேலம், ஈரோடுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கோ ரிவர்சல் பண்ணி கரூர், குளித்தலை, புகழூர், கரூர், குளித்தலை, திருச்சிலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கோ ரிவர்சல் பண்ணி உங்களுக்கு திருவெம்பூர், கூடலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், சிதம்பரம், மயிலாடுதுறை வழியாக இந்த வண்டி வந்து கடலூர் போர்ட் போகுங்க. இதுதான் இந்த ட்ரெயினோட ரூட் ஆக்சுவலாங்க. ஒரு 1/2 hour டிலேவோட நம்ம கெங்கேரியிலேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் தாங்க. கூட்டம் பாருங்க ஃபுல்லாக இருக்கும் வண்டிக்கு. ஆத்தாடி கூட்டத்தை பார்த்தீங்களா பெங்களூரில் இந்த வண்டிக்கு. ஒரு 7 minutes டிலேவோட நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. வண்டியே இங்கே தாங்க ஃபுல் பேக்கட் ஆகுது. அந்த அளவுக்கு க்ரௌடு, ஸ்லீப்பர் ஆகட்டும், ஏசி ஆகட்டும் எல்லாமே இங்கே தான் ஃபுல்லாக ஏறுறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 15 minutes ஸ்டாப் இருக்குங்க. நீங்கள் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அவ்வளோவுக்கு ப்ரிஃபராக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெங்களூர்லேருந்து டெல்டா சைடு போகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இருக்கிறது இது ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க. ஈவினிங் ட்ரெயின், அதான் நைட் ட்ரெயின் நான் சொல்கிறது. டே டைமில் உங்களுக்கு ட்ரெயின்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வண்டிக்கு இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. எல்லா ஊரும் போகிறதுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கனால அந்த சைடு இருக்க மக்கள் எல்லாமே இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னோட டின்னர் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, A to Bலேயே நான் மைசூர்லேயே வாங்கிட்டு தான் ஏறினேன். நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேங்க. பட் இதுக்கப்புறம் ஒன்று பெங்களூர் கண்டோன்மெண்ட் அண்ட் கார்மேலாரம், அதுக்கப்புறம் ஒசூர், தருமபுரி, சேலம் தான் உங்களுக்கு. சேலம் போக உங்களுக்கு நைட் 11:30 ஆயிரும். பட் அந்த டயத்தில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு. பெட்டர் நீங்கள் பெங்களூரில் பிக்கப் பண்ணிக்கலாம், இல்லை மைசூர்லேயே வாங்கிட்டு ஏறி. பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டின்னர் வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி, சப்பாத்தி இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. கடையில் பக்கத்துலேயே இருக்குது கடைங்க. இந்த கடையிலலாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 15 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க நம்மளோட ட்ரெயின். கண்டோன்மெண்ட்டில் க்ரௌடாக பாருங்கள் இந்த வண்டிக்கு.
டென் மினிட்ஸ் டிலேவாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் BNC. இங்கே வெறும் 2 மினிட்ஸ் தாங்க ஸ்டாப்பு. இங்கேயும் ஓரளவுக்கு நல்ல க்ரௌடு வந்து போட் பண்ணுறாங்க இந்த வண்டியில். ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஸ்லீப்பரில் தட்காலில் தான் புக் பண்ணியிருந்தேன். 450 rupees ஆச்சு. பட் நான் புக் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேட் செலக்ட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நான் நிறைய டைம்ஸ் எனக்கு ஆட்டோ அப்கிரேட் கொடுத்து ஆயிருக்கும், சில டைம்ஸ் ஆகாமையும் இருந்திருக்கும். பட் அன்ரிசர்வ் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 rupees, AC 3 டயரில் 1000 rupees அண்ட் 2 டயர் ஏசியில் 1400. ஸ்டேஷனோட ரொம்ப க்ரௌட் இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கார்மேலாரம்ன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் CRLM. இங்கே வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஸ்டாப். இந்த ஸ்டேஷனில் கூட க்ரௌட் ஓரளவுக்கு நல்லாவே ஏறுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காட் செக்ஷன் தான். ஒசூர், தர்மபுரி, சேலம் வரைக்கும் இல்லை, ஒசூர், தர்மபுரி இதெல்லாம். இந்த ஸ்ட்ரெச் வந்து டே டைமில் கவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கொச்சிவேலிருந்து யஷ்வந்த் கரிப்ரத் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் டே ஸ்ட்ரெச் அந்த இது கவர் பண்ணியிருக்கோம். அந்த vlog வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுற பாருங்கள். டே ஸ்ட்ரெச் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்க போகிறேங்க. நான் முடிஞ்சால் சேலத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். சேலம் வந்து நைட்டு 11:45 வரும். அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன்னா காலையில் தஞ்சாவூர் கிட்ட மணி 6 மணி அந்த டயத்தில் வரும். ஏன்னா ஈரோட்டில் வந்து லோக்கல் ரோஸ் இருக்குது, அது 1 மணிக்கு போகும். திருச்சி வந்து 4 மணிக்கு போகும். அந்த டயத்தில் இறங்கி லோக்கல் ரோஸ் காமிக்கிறது வேண்டான்ட்டு டேரெக்டாக காலையில் தஞ்சாவூரில் மீட் பண்ணுறேன். சேலத்தில் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பேச பார்க்குறேன், இல்லைன்னா டேரெக்டாக காலையில் தஞ்சாவூரில் மீட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. கார்மேலா காலத்துக்கு அது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. மேபி அது காட் செக்ஷன்றதுனால ஃபுல் நைட் ஜர்னி, பெட்டராக சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ஸ்டேஷன் வந்தால் மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு மற்றவரை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பெருசாக எடுக்கலை.
அந்த செக்ஷன் எல்லாம் ஏசியில் படுத்து தொண்டையும் போயிடுச்சு. சேலத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் டிலே வந்து. நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான். ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஈரோடில் ஒரு லோக்கல் ரிவர்சல் இருக்குது. குட் மார்னிங் மக்களே. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:30 ஆச்சுங்க. குற்றாலம்ன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரியான தூக்கங்க. சேலம் தாண்டி படுத்தது தான், ஒன்றுமே தெரியல. ஏசி வேறு சரியான கூழ் வேறையா, சளி பிடிச்சிக்கிச்சு. அது ஒன்று தான் குறை. என்னோடய கோச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியே காலி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஊரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனங்க அவ்வளோ பேர் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கோச்சில் ஒரு 3 பேர் தான் இருக்கும். இப்போ நான் முழிச்சு பார்த்தேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக் ஷேரிங் கூட பண்ணுதுங்க. எந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. அதாவது நேற்று சாயங்காலம் தூத்துக்குடியிலேருந்து கிளம்புன இந்த வண்டி இன்றைக்கி காலையில் மைசூர் வந்து ரீச் ஆகுங்க. அப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர்லேருந்து கடலூர் போர்ட்டுக்கு ட்ராவல் ஆகுங்க. அதே மாதிரி நேற்று சாயங்காலம் கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் வர இன்றைக்கி காலையில் இந்த வண்டி மைசூர்லேருந்து தூத்துக்குடி போவாங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாகாக தான் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலூர் போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைசூர், மயிலாடுதுறை, திருச்சியோட ரேக் ஷேரிங் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி கடலூர் போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அந்த மயிலாடுதுறை திருச்சி பார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணிட்டு அதுக்கு தனியாக ஒரு ட்ரெயின் விட்டுட்டாங்க. ஒரு அண்டர்சர்வ் ட்ரெயின் மாதிரி விட்டு அதை ட்ரெயின் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தெரிகிற லைன் தாங்க திருவாரூர்லேருந்து வர லைன். அது வந்து மயிலாடுதுறையில் ஜாயிண்ட் ஆகுது. மயிலாடுதுறையில் க்ரௌடு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எர்லியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் மயிலாடுதுறை வந்து ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஸ்டேஷன் கோட் MV. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மாயவரம். 18 வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் தாங்க ரன் ஆகிருக்கு. இப்போ தான் அதை பிரேக் பண்ணி கடலூர் போர்ட்டுக்கு போயிருக்கு ஜூலை 20, 2024. ஸோ 18 வருஷமாக மயிலாடுதுறையிலேருந்து மைசூருக்கு இந்த ட்ரெயின் சர்வீஸ் பண்ணியிருக்குங்க. மயிலாடுதுறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வடை ஒரு டீ வாங்கியிருந்தேன். இப்போ தான் நல்லா சுட சுட இருக்குது உளுந்து வடை. காலையில் சாப்பிட நல்லா. கரெக்டாக 7 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து நமக்கு 2 ஸ்டாப் மட்டும்தான் இருக்கிறது. சீர்காழி அண்டு சிதம்பரம், இது 2 தாங்க. மைசூர்லேருந்து கடலூர் போர்ட் கவர் பண்ணுறனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த டெல்டா சைடில் நைட்டே போயிடுதுங்க. அதாவது விடிய காலையில் எர்லி மார்னிங் போயிடுது. பெட்டர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் ஒரு நாள் கவர் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இங்கே மத்தியானம் 3:40 கிளம்புறனால ஈரோடு வரைக்கும் நம்ம ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணிடலாம் நைட் ஆகிறதுக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே. இப்போ நம்ம மைசூர்லேருந்து கடலூர் போட்டு ட்ராவல் பண்ணுறனால மைசூர்லேருந்து சேலம் வரைக்கும் தான் கவர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவள்ளூர், கும்பகோணம், இதெல்லாம் பாபநாசம், இதெல்லாம் எர்லி மார்னிங் டயத்தில் போயிடுது நமக்கு. மிட் நைட்டு எர்லி மார்னிங் இந்த டயத்துலேயே. ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் டைரெக்ஷன் நம்ம vlog எடுத்து போட்டுடலாங்க.
2 மைசூர் கடலூர் விரைவு மைசூரிலிருந்து ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் இப்போது சீர்காழி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த வண்டி எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறைக்கும் கடலூருக்கும் நடுவில் 2 ஸ்டாப் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சீர்காழி அண்ட் சிதம்பரம், வேறு எங்கேயுமே ஸ்டாப் கொடுக்கலைங்க. சிதம்பரம்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌட் வந்து இறங்கியிருக்காங்க. அண்டர் சைடில் இருந்து கூட பாருங்க. நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப்பான சிதம்பரம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆன் டயத்துக்கு தான். சிதம்பரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபேமஸான விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடராஜர் கோயில், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்க. இந்த சிதம்பரத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 ட்ரெயின் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால்லேருந்து SMVT பெங்களூர் போகிற வண்டி, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் போகிற வண்டிங்க. இந்த 2 வண்டி தாங்க இருக்கிறது பெங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு சிதம்பரத்துலேருந்து. சிதம்பரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கோச்சிலே நான் ஒரு ஆள் தாங்க இருக்கேன், யாருமே இல்லை, எல்லாம் இறங்கிட்டாங்க. ஓவராலாக ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மைசூரில் கிளம்புன நம்ம ஜர்னி கடலூர் போர்ட்டுக்கு வந்து எண்ட் ஆயிடுச்சு. ட்ரெயினில் க்ரௌட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ரூட் வரைக்கும் நல்லாவே ஃபுல்லாக ஆக்குப்பைடாக வந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மயிலாடுதுறைக்கு முன்னாடி தான் முழிச்சேன். அப்போ தான் மணி 6:30 ஆச்சு. அப்போவே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ட்ரெயின் பாதி எம்டி ஆயிடுச்சு. மெயினாக இந்த டெல்டா சைடு இருக்க மக்களுக்கு இது ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது, நைட் ட்ரெயின் சொல்ல போனால். பெங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பெங்களூர் ஆட்டோ, மைசூர் ஆட்டோ, இன்னும் நிறையா ட்ரெயின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் ட்ரெயின்ஸில் விட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடு இருக்க மக்களுக்கு. என்னோடய கோரிக்கை இது. ஏன்னா ஒரு ட்ரெயின்றது பத்தாது அவ்வளோ பெரிய சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் இருக்கிற ஒரு ட்ரெயினுமே எப்போ பாருங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த ட்ரெயின். பட் நம்ம லக்கு நல்லா இருந்து ஏதோ தற்காலில் போட்டனால கிடச்சிது. அது இல்லாமல் அப்கிரேடும் ஆகிருக்கு நமக்கு. ஸோ இந்த ஜர்னி நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் கூடிய சீக்கிரமே நம்ம ஆக்சுவலாக மைசூர்லேருந்து கடலூர் போட்டு இப்போ ட்ரை பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஜர்னி வந்து நைட்லேயே போயிருச்சு. நிறையா சிட்டிஸ் எல்லாம் ஊரெல்லாம் கவர் பண்ண முடியல. பட் கூடிய சீக்கிரமே கடலூர் போர்ட்லேருந்து நம்ம மைசூர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கிட்டிருந்து போனால் ஃபுல் டெல்டா சைடெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் நைட்டு ஈரோடு போகிறக்குள்ளே. அதாங்க கூடிய சீக்கிரமே அதுவும் ஆகும் நம்ம சேனலில் வந்துடும். சரி, பை பாய்.